ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். கடந்த 9 மாதமாக இந்த உலகமே பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்த நியூஸ், சுனிதா வில்லியம்ஸ் திரும்ப பூமிக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ்? இந்திய வம்சாவளியை சார்ந்த இவர் உலகத்தின் 2வது பெண் விண்வெளி வீரர். 1965ஆம் ஆண்டு பிறந்த சுனிதா வில்லியம்ஸ் 1998 முதல் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் பணியில் அமர்த்தப்பட்டார். இதற்கு முன்னதாக இவர் அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் விண்வெளி குழு ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டார். கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு இவர் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் தொழில்நுட்பம் கோளாறு காரணமாக 284 நாட்கள் விண்வெளியில் சிக்கி தவித்தார். பின்னர் எலான் மஸ்க் அவர்களின் உதவியுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் த டிராகன் ஸ்பேஸ்கிராஃப்ட் விண்கலத்தின் உதவியுடன் மார்ச் 18, 2025 அன்று பூமிக்கு நல்லபடியாக திரும்பினார். இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு நியூஸ். நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வரல, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதிலேருந்து நம்ம ஒரு படிப்பினையை கற்றுக்கணும். என்னன்னு கேட்டால், இந்த காலத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஆணுக்கு நிகர் பெண் சமம் என்று இன்றைக்கி நிரூபிக்கிறோம். அதனால தான் இந்த பெண்கள் அனைவருமே இந்த மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். வீட்டை மட்டும் இல்லைங்க, நாட்டையே ஆளக்கூடிய திறமை இன்றைக்கி பெண்களுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் ஒவ்வொரு பெண்களும் இதை கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.